வணக்கம் வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். இந்த வீடியோவில் SQL பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா SQL அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய வெப் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், மொபைல் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே டேட்டா பேஸ் அப்படிங்கிறது இருக்கும். டேட்டா பேஸ் இல்லாமல் நம்மளுடைய டேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து லாகின் பண்ணுறீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, இது எல்லாமே என்ன ஆகும்னா டேட்டா பேஸில் போய் தான் அந்த டேட்டா ஸ்டோர் ஆகும். ஒரு டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா SQL நாலேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், டேட்டா அனலிட்டிக்ஸ் இந்த மாதிரி ஃபீல்டில் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் உங்களுடைய கரியர் அப்ஸ்கில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் SQL நாலேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2023 ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ சர்வே படி பார்த்துட்டிங்க அப்படின்னா SQL உடைய டிமாண்டு கிட்டத்தட்ட 48% இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜாவா ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், HTML இருக்கட்டும், பைத்தானாக இருக்கட்டும், இது எல்லாமே ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக இருக்கிறது. டேட்டா பேஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில் செட் என்னன்னு கேட்டிங்கன்னா SQL. ஸோ SQL வந்து அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஆன் கேம்பஸ், ஆஃப் கேம்பஸ் இல்லை எந்த இன்டர்வியூக்கு போனாலும் சரி, கண்டிப்பாக சில கொஷின்கள் SQL ரிலேட்டடாக கண்டிப்பாக இருக்கும். சரி, இப்போ SQL அப்படிங்கிறப்போ இந்த சின்டெக்ஸ்னு சொல்லுவாங்க, கமாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. பேசிக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கமாண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணலாம், டேட்டா பேஸை வந்து ரிமூவ் பண்ணலாம், ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேட்டாவை ரீட் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்னா மாடிஃபை பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும். இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸை வந்து நம்ம டேட்டா பேஸில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜ் தேவைப்படுது. சரி, இந்த SQL அப்படிங்கிறப்போ இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த டேட்டா பேஸ் ஆப்ரேஷன்லாம் கேட்டகரி வைஸ்டு பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது DTL, DML, DQLன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ DTL அப்படின்னா டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ். இதை நீங்கள் சிம்பிளாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எப்படின்னா டிஃபைன் பண்ணுறீங்க, முதல்ல நீங்கள் ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறீங்க, இல்லை டேபிள் க்ரியேட் பண்ணுறீங்க, அதை டெலீட் பண்ணுறீங்க, அது வந்து ட்ராப், ரீநேம் பண்ணுறீங்க, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறதுலாம் DTL அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வரக்கூடிய ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் பார்த்துட்டிங்கன்னா, அதாவது நான் இப்போ அடுத்தது வந்து உங்களுக்கு DML சொல்ல போகிறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து இனிஷியலாக வந்து உங்களுக்கு புரியும், பட் ஒரு திடீர்னு இன்டர்வியூலையோ இல்லை வந்து சடனாக யாராவது உங்கள்கிட்ட கேட்டாலோ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இதை எப்படி நீங்கள் வந்து ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஃபைன். ஸோ நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க. டேட்டா பேஸ்னால் என்ன, டேட்டா பேஸ் நேம் டிஃபைன் பண்ணுறீங்க, டேபிளோடைய நேமை டிஃபைன் பண்ணுறீங்க, இல்லை வந்து அதை டெலீட் பண்ணுறீங்க, ரைட்டு, ரீநேம் பண்ணுறீங்க. இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே DTL அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது DML. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக்காக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் இன்சர்ட், அப்டேட்டு, டெலிட் இந்த 3 ஆப்ரேஷன் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுவோம், ரைட். ஸோ வந்து நீங்கள் ஒரு நியூ ரெக்கார்டு ஆட் பண்ணுறீங்க, அதில் இருக்கக்கூடிய டேட்டாவை மாடிஃபை பண்ணுறீங்க, டெலீட் பண்ணுறீங்க, இந்த விஷயங்கள்லாம் DML. இந்த மெர்ஜ் அப்படிங்கிறது அப்டேட், இன்சர்ட்டு, டெலிட்டும் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மெர்ஜ் அப்படின்னு பண்ணலாம். எல்லா ஆப்ரேஷனும் அதில் இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். டேட்டா query லாங்குவேஜ், செலக்ட் ஆப்ரேஷன். ஸோ சில டுட்டோரியல்ஸ் நீங்கள் இன்டர்நெட்டில் பார்க்குறதா இருக்கட்டும், செலக்ட் ஆப்ரேஷன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மேனிப்புலேஷன் கூட இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க. அது ஓரளவுக்கு கரெக்ட், பார்ஷியல் தான். அது வந்து அந்தளவுக்கு கரெக்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மேனிப்புலேட் பண்ணுறது இல்லை. செலக்ட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை நம்ம ரெட்ரீவ் பண்ணி பார்க்குறோம். அப்போ அது மேனிப்புலேட் பண்ணாதுன்னு இது வந்து எக்ஸாக்ட் கேட்டகரி என்னன்னு கேட்டிங்கன்னா டேட்டா query லாங்குவேஜ். சில ஓல்டு புக்ஸு, இப்போ நான் வந்து சில புக்ஸ்லாம் ஓல்டாக படித்தப்போ கூட இப்போ வந்து இந்த DMLல தான் இந்த செலக்ட் ஆப்ரேஷனும் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது கரெக்ட் இல்லை. இது வந்து டேட்டா query லாங்குவேஜ் DQL. அடுத்ததாக வந்து டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். இப்போ கண்ட்ரோல் லாங்குவேஜ் அப்படின்னா நாம் டேட்டா பேஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். எப்படின்னா ப்ரிவிலேஜஸ் கொடுத்து. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா பேஸ்க்கு நீங்கள் வந்து நிறைய யூசர்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஒரு யூசர் ரூட் யூசர், அதாவது அட்மின், அவருக்கு எல்லா ப்ரிவிலேஜஸும் இருக்கும், அவரால் எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ண முடியும். அதே வந்து இன்னொரு யூசர் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம், அவருக்கு வந்து தேவையானது ஒன்லி ரீட் பண்ணுறது மட்டும், இல்லை ரீட் அண்ட் ஆல்டர், டெலீட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ப்ரிவிலேஜஸ் கொடுக்கணும் அப்படின்னா கிராண்ட். அதை வந்து ரிவோக், அந்த பர்மிஷனை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னா ரிவோக். ஸோ இது வந்து கண்ட்ரோல் லாங்குவேஜ். இந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் உங்களுக்கு எளிமையாக நான் புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் வந்து மல்டிபிள் ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதாவது இன்சர்ட் பண்ணுறீங்க, அப்டேட் பண்ணுறீங்க, டெலீட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி மல்டிபிள் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாமே டேட்டா பேஸில் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். பட் பர்மனெண்ட்டாக என்ன ஆகும்னா டேட்டா போயிட்டு உங்களுடைய டேட்டா பேஸ் டிஸ்கில் ஸ்டோர் ஆகாது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது நீங்கள் வந்து ஒரு சில ஆப்ரேஷன், அதாவது இன்சர்ட், அப்டேட், டெலீட்டில் முடிச்சுட்டு ரைட், உங்களுக்கு அதை பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமிட் கொடுக்கணும்.
அதே விஷயத்த நீங்கள் வந்து ரோல் பேக் பண்ணணும். அதாவது லாஸ்ட்டாக கமிட் பண்ணது எனக்கு வேண்டாம், ரோல் பேக் பண்ணணும்னா ரீஸ்டோர் பண்ணாலும் பண்ணுறதுக்கு ரோல் பேக். சேவ் பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் கேம் விளையாடும் போது ஒரு லெவல் கிராஸ் பண்ணோடனே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு சேவ் பண்ணி வச்சுப்பீங்க. ஏன்னா திரும்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஒரு ஒரு சேவ் பாயிண்ட். ஒருவேளை அதுக்கு அடுத்ததாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருவேளை நீங்கள் அவுட் ஆகிட்டாலோ, நீங்கள் அந்த கேம்லேருந்து டெர்மினேட் ஆகிடணும், திருப்பி அந்த சேவ் பாயிண்ட்லேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்க முடியும். அதே தான் இங்கேயும். ஸோ இதெல்லாம் வந்து மல்டிபிள் சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ், அதாவது சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன், இன்செட், அப்டேட், டெலிட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது இது எல்லாத்தையும் கன்சிக்யூட்டிவாக என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரான்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரான்சேஷன் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சேவ் பண்ணணும், இல்லை ரோல் பேக் பண்ணணும், கமிட் பண்ணுங்கிறது இந்த ஆப்ரேஷன்ஸ் த்ரூவாக பண்ணலாம். ஓகே, தெரியும் மாணவன் லேர்ன் கோட் பார்த்துட்டு நிறைய வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி தமிழில் கொடுத்துட்ருக்கு. இந்த மாதிரி தமிழில் டீட்டெயிலாக வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் கண்டென்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்காது. அதுதான் உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். நம்ம நேட்டிவ் லாங்குவேஜில் நாம் படிக்கும் போது எக்ஸலண்ட்டான ஒரு லேர்னிங் ப்ராக்ரஸாக இருக்கும். ஸோ அதனால தான் மாணவன் லேர்ன் கோட் கம்ப்ளீட்டாக லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாத்தையுமே வந்து நம்ம தமிழில் கொடுத்துட்ருக்குறோம். ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்கள் இமீடியட்டாக வேணும், நான் ஒரு ஃப்ரெஷர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய ப்ரீமியம் கோர்ஸை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ வெளியில் இருக்கிறத விட உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ அதை பற்றியான டீட்டெயில் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து எனக்கு HTML, CSS, JavaScript தெரியல அப்படின்னா அதுக்கான அடிஷ்னல் கோர்சஸ் இருக்குது. அதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து HTML, CSS, JavaScript எல்லாமே வந்து செக்ஷன் வைஸ்டு இருக்கும். உங்களுக்கு வந்து JavaScript நாலேஜ் இல்லைன்னா இதையும் நீங்கள் அடிஷ்னலாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரியாக்டும் அதே மாதிரி தான். அதாவது அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய அந்த MERN ஸ்டாக்னு சொல்லுவாங்க, சர்வர் சைடு டிஸ்கஸ் பண்ணுறது. ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து எண்ட் டு எண்ட் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், இன்க்ளூடிங் வந்து ஸ்க்ராட்ச்ல இருந்து. ஸோ இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப கிளியராகவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பும் நீங்கள் வந்து படிக்கலாம். அதே மாதிரி தான் ஆங்குலரை டீப்பாக படிக்கணும் அப்படின்னா நம்மள்ட்ட வந்து ப்ரீமியம் கோர்சஸ் இருக்குது. இப்போ ஆங்குலருக்கு ப்ரீ ரெக்வெஸ்டிக் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டைப் ஸ்கிரிப்ட். ஸோ நம்ம வந்து இதில் வந்து டைப் ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆங்குலர் இதில் வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ரொம்ப டீட்டெயிலாக போகும். ஸோ இந்த ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1.30 மினிட்ஸ் வரைக்கும் இருக்குது. MERN ஸ்டாக் கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து MongoDB பேசிக்ஸ், எக்ஸ்பிரஸ் பேசிக், ரியாக்ட் ஜேஎஸ் உடைய பேசிக் கான்செப்ட், அதாவது ப்ராப்ஸ், ஸ்டேட், ஈவெண்ட்ஸ், Node.js பேசிக், அப்புறம் ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட். இதில் எண்ட் டு எண்ட் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போகாமல் யாரெல்லாம் வந்து ஜாப் ஓரியன்டாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, ஒரு பிகினரா ஃப்ரெஷரா, அவங்க இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். AWS சர்டிஃபைடு கிளவுட் ப்ராக்டிஷனர்ஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், ஜாப் சீக்கர் எல்லாருக்குமே சூட் ஆகும். டோட்டலாக பார்த்துட்டிங்கன்னா 30 hours கோர்ஸ். எல்லா கான்செப்ட்டுமே நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து கிளவுட் நாலேஜே இல்லைனாலும் ஃபண்டமெண்டல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்டர்மீடியட் லெவலுக்கு, அதாவது சர்டிஃபிகேஷன் லெவலுக்கு நீங்கள் வந்து இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். அதாவது தியரிட்டிக்கல் கான்செப்ட் ப்ளஸ் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்போஷரோடு இருக்கும். நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். அந்த அளவுக்கு டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம கொடுத்துருக்கோம். டெவாப்ஸ் இன்ஜினியர் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ரொம்ப ரொம்ப நீட்டாக அட்வான்ஸ்டு கான்செப்ட் நம்ம பர்ஃபெக்டாக சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இதில் என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். ஸோ இந்த கோர்சஸை நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னா இதில் லிங்க் கொடுத்துருக்கோம். லிங்க் த்ரூவா மாணவன் லேர்ன் கோட் .com வாங்க. பெய்ட் கோர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். பெய்ட் கோர்ஸ் த்ரூவா நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அக்சஸ் பண்ண முடியும்.